இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா விதமான துன்பங்கள், இடையூறுகள், வேதனைகள், மனக்குழப்பங்கள் இவற்றிற்கிடையிலே இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அனுபவத்தை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துவதாக இந்த திருப்பலியானது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே இந்த ஒரு மனநிலையோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம், இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்வோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது மர்சி வால்சன் குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாகும். நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும். சகோதரர் ஆனந்த் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும். மாதவன் ஜெசிந்தா லாரன்ஸ் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இறைவனுடைய பாதுகாப்பை அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கண்டு உணர வேண்டும் என்றும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் இன்று தனது 24வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரெஜி ஜென்வி தெரேசா கருத்துகளுக்காகவும், உடல் நலனுக்காகவும், இறை அருளுக்காகவும், தனது 28வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நான்சி ஜோ ஆண்டனி அவர்களுடைய கருத்துகளுக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், அவருடைய உடல் நலனுக்காகவும், அவருடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்காகவும், இறைவனுடைய பாதுகாப்புக்காகவும், இயேசுவே நம் மீட்பர் ஜெபக்குழுவினரின் கருத்துகளுக்காகவும், அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், அவர்களுடைய குடும்பங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், அவர்கள் இறை அருளோடு செயல்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். அதோடு இறந்த 36வது ஆண்டை நினைவு கூறுகின்ற ரேச்சல், இறந்த காணிக்கைராஜ், அந்தோனிராஜ், ஏஞ்சலின் மேரி, எஸ்டி ஜெசிந்தா, இடி பவுலோஸ், ஜீவாம், அமலரோஜா, அந்தோனி அம்மாள், ரெஜினா மேரி,
மரிய செபாஸ்டின், எலிசபெத் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்றும் அவரோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனுடைய உடனிருப்பையும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் உணராமல் இருந்த நேரங்களுக்காக இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியானவரே
அவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலைமேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை சொற்றொடர் 9, 11 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்து அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9,
இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ராயேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 22 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு முறை அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. போர் நிகழ்ந்த இந்த சூழலிலே ஒரு நாள் இராணுவ தளபதிகள் ஆபிரகாம் லிங்கனின் ஆலோசனையை பெறுவதற்காக அதிகாலையில் 5 மணிக்கு அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது அவருடைய அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வெளியே நின்று அவர்கள் கதவை தட்டினார்கள். அவர் உள்ளே யாருடனோ பேசி கொண்டிருப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. எனவே அவர்கள் வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் உள்ளே சென்றார்கள். உள்ளே போய் பார்த்த பொழுது உள்ளே யாருமே இல்லை, ஆபிரகாம் லிங்கன் மட்டும்தான் இருந்தார். அப்பொழுது அந்த தளபதியில் ஒருவர் சொன்னார், நீங்கள் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் வெளியே காத்து கொண்டிருந்தோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தபொழுது யாருமே இல்லையே என்று அவர் சொல்ல, ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், உண்மைதான், நான் ஒருவரிடம் பேசிக்கொண்டு தான் இருந்தேன். அப்படியா, யாருமே இல்லையே என்று மீண்டும் அவர்கள் அறை முழுதும் பார்க்க அங்கே யாருமே இல்லை. கடவுளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே எப்படி இந்த மக்களை நடத்தி செல்வது, இந்த சூழலிலிருந்து எப்படி வெளிவருவது, இந்த சூழலை எப்படி சமாளிப்பது என்று அவரோடு நான் ஆலோசனை செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, இடர்கள் வருகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அவருடைய உதவியை நாம் நாட வேண்டும் என்னும் மனநிலை நமக்கு இருக்கின்றதா? இதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. எலியா இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக இருந்தார். இன்று நாம் வாசிக்கப்பட்ட அரசர்கள் முதல் நூலிலிருந்து 19வது அதிகாரம், அதற்கு முந்தைய அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், எலியா இறைவாக்கினர் யாவே கடவுளே உண்மையான கடவுள் என்று பாகாலின் இறைவாக்கினர்களுக்கு எடுத்து இயம்பிய அந்த நிகழ்வு. ஆகாப் அரசன், அவருடைய மனைவி இசபெல், இவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த பாகால் இறைவாக்கினர்கள், அவர்கள் பாகாலே உண்மையான கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்க, தனி ஒரு ஆளாக நின்று எல்லா இறைவாக்கினர்களும் கொல்லப்பட்ட பிறகு, அரசியால் கொல்லப்பட்ட பிறகு தனி ஒரு ஆளாக இருந்த எலியா இறைவாக்கினர் மட்டும் இதோ அந்த 450 பொய் வாக்கினர்களோடு எதிர்த்து நின்று யாவேதான் உண்மையான கடவுள் என்று நிரூபித்ததை 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதெல்லாம் நிகழ்ந்த பிறகு எலியா இறைவாக்கினர் அந்த பொய் வாக்கினர்களை எல்லாம் கொன்று போடுகின்றார். இதை கேட்ட அரசி கொதித்து எழுந்தாள். எலியா இறைவாக்கினர் என்னுடைய இறைவாக்கினர்கள் அனைவரையும் கொன்று போட்டாரா? கண்டிப்பாக அவரை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன், அவரை கொன்றே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தாள். இந்த செய்தி எலியா இறைவாக்கினருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னணியில் தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எலியா இறைவாக்கினர் இதோ ஒரேபு மலைக்கு செல்கின்றார். அங்கே சென்று குகைக்குள் அங்கே பதுங்கி இருக்கின்றார். குகைக்குள் இருளில் அவர் இருக்கின்றார். இதோ என்னுடைய வாழ்க்கை இருளாகிவிட்டது, யாவே கடவுளுக்காக நான் இதோ நின்றேனே, இப்பொழுது என்னுடைய உயிரே போய்விடக்கூடிய அபாய நிலையில் நான் இருக்கின்றேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ற ஒரு கலக்கத்திலே, பயத்திலே அவர் இருப்பதை பார்க்கின்றோம்.
இந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை. கடவுளுக்காக இதோ இவ்வளவு துணிச்சலோடு செயல்பட்ட அந்த இறைவாக்கினரை கடவுள் விட்டு விடுவாரா? பொய் வாக்கினர்கள் எல்லாம் அடித்தொழித்து யாவே கடவுளை உண்மையான கடவுள் என்று நிரூபித்து காட்டிய எளிய இறைவாக்கினரை கடவுள் விட்டு விடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். கடவுள் இதோ சொன்னார், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் அவரை சந்திக்க வருகிறார். பாருங்கள், எங்கோ சென்று மலை மேல் உள்ள குகைக்குள் ஒளிந்து கொண்டால் கடவுள் வரமாட்டாரா? வந்து அவரை பார்க்க மாட்டாரா? தனக்காக ஊழியம் செய்த தன்னுடைய இறைவாக்கினரை கடவுள் அப்படியே விட்டு விடுவாரா? இருளின் அழிவுக்கு விட்டு விடுவாரா? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன் என்று திருப்பாடல் 23 சொல்லுகிறதே. ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கின்றீர், அதுதான் நம் நம்பிக்கை. அப்படிப்பட்ட கடவுள் இதோ வருகின்றார், அவரை சந்திப்பதற்காக வருகின்றார். அவர் சுடர் காற்றில் இல்லை, நில நடுக்கத்தில் இல்லை, தீயில் இல்லை, மாறாக மெல்லிய ஒளியில் இறைவன் அவரை சந்திக்க வருகிறார். கடவுள் ஆடம்பரமாக வருகின்றவர் அல்ல, எல்லோரும் பார்க்கின்ற வகையில் வருகின்றவர் அல்ல. கடவுள் ஒரு விளம்பர பிரியர் அல்ல, மாறாக அவர் எளிமையானவர். இதோ மெல்லிய ஓசையிலே கடவுள் அவரை சந்திக்க வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பிரசன்னத்தை எலியா இறைவாக்கினர் உணர்ந்து கொள்கின்றார். அதை கேட்டவுடன், இந்த ஒளியை கேட்டவுடனே அவர் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இருளில் இருந்த மனிதர் இதோ வெளியே வருகின்றார், வந்து ஆண்டவரை சந்திக்கின்றார். ஆண்டவருடைய ஒளியில் அவர் அகமகிழ்கின்றார். இனிமேல் அவர் பயப்பட மாட்டார், இனிமேல் அவருக்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை. என்ன நேர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதற்காக கடவுள் என்னை சந்தித்து உறுதி அளிக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு தன்னுடைய பணியை செய்வதற்காக அவர் புறப்பட்டு செல்வார். அதன் பிறகு வருகின்ற அதிகாரங்களை படித்தோம் என்றார். இப்படிப்பட்ட இறைவாக்கினருக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசுதான் நெருப்பு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே அவர் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட சிறப்பை கடவுள் அவர் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் சந்திக்கின்றார், அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துகின்றார், அவரை பாதுகாக்கின்றார் என்பதுதான் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இந்த இரண்டாவது வாசகத்திலே தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே தன்னுடைய துன்பங்களை பற்றி சொல்லுகின்றார். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகின்றார்? உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று சொல்கிறார். இறைவனால் அழைக்கப்பட்ட அவர், இயேசுவுக்காக நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட அவர், அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய துன்பம், பெரிய துயரம், உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என்று சொல்லுகிறார். என்ன நிகழ்ந்தது? அதை அவரை விளக்கி சொல்லுகின்றார். தன்னுடைய இனத்தை சார்ந்த யூத மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக பணி செய்வதற்காக, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக இதோ ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் சூழல் வேறு விதமாக அமைகின்றது. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத சூழலிலே அவர் பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக போகிறார். யூதர் அல்லாத பிற இனத்தை சார்ந்த மக்களுக்காக அவர் நற்செய்தி அறிவிக்கின்றார். பிற இனத்து திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு பிற இனத்து மக்களுக்காக அவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இதோ ஒளியாக எடுத்துச் செல்லுகின்றார். இதுதான். ஆகவே என்னை சார்ந்த என்னுடைய மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த யூதர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒரு துயரம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனாலும் கடவுள் அவரை கைவிடவில்லை. உன்னை நான் பிற இனத்து மக்களுக்கு ஒளியாக நான் ஏற்படுத்துவேன், பிற இனத்து மக்களுக்கு என்னுடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு உன்னை நான் ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் நூலிலே 9வது அதிகாரத்திலே கடவுள் அவருக்கு சொல்லுகின்றார். நான் உன்னை என்னுடைய கருவியாக தேர்ந்து கொண்டிருக்கின்றேன், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்று ஆண்டவர் பணித்த பிறகு அதை முழு மனதோடு ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து துணிச்சலோடு நற்செய்தி எடுத்துச் சொல்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்கின்ற அளவுக்கு அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று முழுமையாக நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவர் இறங்கி செயல்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம்,
சீடர்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காற்று வீசுகின்றது, கப்பல் அலைகழிக்கப்படுகின்றது. ஐயோ, நாம் சாகப் போகிறோமே என்ற ஒரு நிலையிலே அவர்கள் அஞ்சி நடுங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்தான் கடலின் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார். போய்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழல், இதோ இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். பிரச்சனை வருகின்ற பொழுது, அலைகழிக்கப்படுகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, இதோ இயேசு அவர்களை தனியாக விட்டுவிடவில்லை. அவர் கடல் மீது நடந்து அவளை நோக்கி வருகின்றார். அப்பொழுதும் அவர்கள் அவரை கண்டு ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். பயத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய்தான். அவரை பார்த்து பேய் என்று அஞ்சி நடுங்குகிறார்கள். இயேசுனுடைய வார்த்தைகள், அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள். 3 வார்த்தைகள். அஞ்சாதீர்கள், நான் தான், நான் தான் என்று சொல்கிறார். கடவுள் முதலாக தன்னை வெளிப்படுத்திய போது மோசே கேட்டார், ஆண்டவரே, நான் என்ன என்று சொல்வது? பார்வோனிடத்தில் போய் நீர் யார் என்று சொல்வது என்று கேட்டபொழுது, இருக்கிறவர் நாமே என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கிறவர் நாமே. ஆகவே இயேசு இதோ நான் தான் என்று சொல்வதன் மூலமாக தான் தான் கடவுளுடைய மகன், இறைமகன் தான் என்பதை வெளிப்படுத்துகிறார். நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் இந்த நிகழ்வு முடிகின்ற பொழுது அழகாக சீடர்கள் சொல்லுகின்றார்கள், உண்மையாகவே நீர் இறைமகன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொள்கின்றார்கள், இவர்தான் இறைமகன் என்று. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் துன்பங்களை அவர்கள் சந்தித்த பொழுது இயேசு இதோ அவளை சந்திப்பதற்காக வருகிறார். அந்த சூழலிலிருந்து அவளை விடுவிப்பதற்காக இயேசு வருகின்றார். பேதுரு அதை பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மோடு, நீதான் என்றால் நானும் இந்த கடல் மீது நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்டுக்கொள்கின்றார். வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா என்று இயேசு அழைக்கின்றார். அவரும் இறங்கி நடக்கின்றார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும், பா, நம்மளால் கூட நடக்க முடியுது கடல் மீது, தண்ணி மீது. அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை பார்த்து கொண்டே அவர் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் கடல் மீது. இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அவர் கடல் மீது நடந்த பொழுது அவர் கடல் மீது அழகாக நடந்து செல்கின்றார். திடீரென்று காற்று வீசுகிறது. மீண்டும் காற்று வீசிய போது அதை கண்டு அவர் எப்பொழுது உள்ளத்திலே பயம் வந்ததோ அப்பொழுது அவர் மூழ்கி போகிறார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் மீது கண்களை பதிய வைக்கின்ற பொழுது நம்ம எந்த துன்பமும் எதுவும் நம்மை செய்துவிட முடியாது. இறைவன் இருக்கின்றார். அவர் மீது கண்களை பதிய வைத்து நாம் வாழ்க்கை பாதையில் தொடர்ந்து நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருக்கும். கடல் மீது கூட நடக்கின்ற அளவுக்கு. இதே அவர் காற்றின் மீது கவனத்தை செலுத்திய பொழுது, ஐயோ காற்று வீசுகிறதே, ஒருவேளை நாம் மூழ்கி விடுவோமோ என்ற பயம் அவருடைய உள்ளத்தில் எழுந்த பொழுது, நம்பிக்கை குறைந்த பொழுது, என்னை வரவழைத்தவர் யார், என்னை அழைத்தவர் யார், என்னை கடல் மீது நடக்க சொன்னவர் யார், இயேசு கிறிஸ்து தானே என்ற எண்ணம் அவருக்கு இல்லாமல் போனது. ஐயோ என்ன ஆகுமோ என்று அவர் பயந்த பொழுது, அவருடைய கவனம் எல்லாம் காற்றின் மீது போன பொழுது அவர் மூழ்க ஆரம்பித்தார். திரும்பவும் ஐயோ நான் மூழ்கி போகிறேனே என்று இயேசுவிடத்தில் கத்தினார். இயேசு அவரை கரம் நீட்டி அவரை தூக்குகின்றார். அப்பொழுதும் அவரை விட்டுவிடவில்லை. அன்பார்ந்தவர்களே, எல்லா நிகழ்வுகளும் மிக அழகாக இன்றைக்கு இறைவனுடைய உடனிருப்பை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இறைவன் மீது நம்முடைய கண்களை வைப்போம், இறைவன் மீது நம் கண்களை பதிப்போம். அவர் மீது கண்களை பதித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இடர்களும், துன்பங்களும், சூழல்களும் எதுவுமே என்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பயணம் செய்ய முடியும். திருத்தந்தை 23ஆம் யோவான் மிக நகைச்சுவையான திருத்தந்தை என்று அழைக்கப்படுபவர், ஜான் தி 23rd. இப்பொழுது அவர் புனிதராக இருக்கின்றார். அந்த திருத்தந்தை இடத்தில் ஒரு நாள் ஓவியர் ஒருவர் வந்தார். வந்து, திருத்தந்தை அவர்களே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்னப்பா ஆசை? இல்லை, உங்களை உட்கார வைத்து ஒரு அழகான ஓவியம் வரைய வேண்டும் என்பது தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார, என்னை பார்த்து வரைய அப்படின்னார். அவரும் அவரை பார்த்து ஓவியத்தை வரைய ஆரம்பித்தார். வரைந்து முடித்த பிறகு திருத்தந்தையை பார்த்து கேட்டார், இதற்கு ஏதாவது ஒரு கீழே எழுதுகிற மாதிரி ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுங்களேன், அழகா என்ன எழுதுகிற கீழே, இந்த படத்துக்கு கீழே என்று கேட்டார். அப்பொழுது சிரித்து கொண்டே திருத்தந்தை சொன்னார், அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள் என்று சொன்னார். இன்றைய வாசகத்தில் இருந்த வார்த்தைகள் எடுத்து சொன்னார். அதை பார்த்து யாரும் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி நகைச்சுவையாக அவர் சொன்னார். வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். அஞ்சாதீர்கள்,
நான் தான், துணிவோடு இருங்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் சொல்வார்கள், விவிலியத்திலே 365 முறை அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்ற விஷயம் அஞ்சாதீர்கள். நிறைய விஷயங்களை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான். ஆகவே இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் இறைவனுடைய கரம் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்பதை எசாயா இறைவாக்கினர் மீண்டும் ஒரு முறை நமக்கு உறுதிபட எடுத்துரைக்கின்றார். 43வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே சொல்லுகின்றார், யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்பொழுது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். இதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற வாக்குறுதி. எனவே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் ஏற்று நாம் வாழ்வை துணிவோடு வாழ, இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த சக்தியும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கையிலே வாழ இறைவனுடைய அருளை நாம் அனைவரும் உருக்கமாய் மன்றாடி கேட்போம். அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இறைவன் தருகின்ற இந்த வாக்குறுதியை உள்ளத்தில் தாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைபயில இறைவனுடைய அருளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை இப்பொழுது அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் மீது அக்கறை கொண்ட இறைவன் நமக்காக அனைத்தையும் நலமாய் செய்கின்ற இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பணியாளர்கள் மீது அதிக அக்கறை உடையவரான தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் உம்மை நிறைவாக அன்பு செய்யவும், உமது திட்டத்தினை நன்குணர்ந்து செயற்படவும், உமக்காக அனைத்தையும் துறந்து தியாக உள்ளத்தோடு பணிபுரியவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான தந்தையே இறைவா, இறை மக்கள் சமுதாயமாக இருக்கும் நாங்கள் உலகம் காட்டும் வழிகளை பின்பற்றாது உமது வார்த்தை காட்டும் ஞானத்தின்படி வாழ்வதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை எமக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகம் உம் இறை வெளிப்பாடு என்பதனை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும், இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து வாழவும், அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவை இன்று மனித சமுதாயத்தில் நலிவுடையாமல் பிறருக்கு உதவி புரியவும் எடுத்துக்காட்டான வாழ்வு இத்தொற்று நோய் காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகள் விண்ணரசின் சொந்தங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, எம் குழந்தைகள் இளமையில் அதிகமாக உம்மை தேடவும், உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் திரு அவைக்கும் மனிதகுல சமுதாயத்திற்கும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, இன்றைய நவீன வாழ்வில் கூடி ஜெபிக்கவும், உரையாடவும், உறவுகளை மேம்படுத்தவும், மதிக்கவும் நாங்கள் மறந்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வழங்கிடவும், குடும்பங்களில் கூடி ஜெபிக்கவும், இறையழைத்தலை அதிகமாக ஊக்குவிக்கவும், எம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறிடவும், தொற்று நோய் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே.
உகந்தது அதுவே என நினைத்தேன், உள்ளதை உமக்கே தர வந்தேன். உகந்தது அதுவே என நினைத்தேன், உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. எனக்கென ஒன்றில்லை உலகில், எனக்கென ஒன்றில்லை உலகில், என்னையே அழிக்கின்றேன் உமக்கெனவே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களிடம் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளில் இருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
அன்பு தந்தை இறைவாம், இதோ இந்த அருமையான நாளிலே அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள் என்ற ஆறுதல் மிகுந்த வார்த்தைகளால் எங்களை நீர் சந்தித்திருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அருள் பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டுணர எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருளும். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையால் எங்களை நீர் வாழ்வித்து கொண்டிருப்பதற்காய், வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் திரு உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆன்மாவிற்கு உணவாக நீர் இவற்றை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே, இந்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் இந்த உலகிலே அசாதாரணமான ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருக்கிற சூழலில் இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றன. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றன. அஞ்சாதீர்கள் என்று எங்களுடைய பயங்களிலிருந்து, எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற எல்லா விதமான இன்னல்களிலிருந்து, இடர்களிலிருந்து, துயரம் நிறைந்த சூழல்களிலிருந்து, அழுகையிலிருந்து எங்களை நீர் விடுவித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் தான் என்று சொல்லி நீர் என்றும் எங்களோடு இருக்கின்ற இறைவனாக இருக்கின்றீர் என்பதை எடுத்து இயம்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தனியாக இல்லை, நீர் எப்போதும் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றீர் என்ற ஒரு உறுதியை இந்த நாளில் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துணிவோடு இருங்கள் என்று சொல்லி வாழ்க்கையில் எத்தகைய சூழல்களிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன், ஆகவே நீங்கள் அஞ்சாதீர்கள், துணிவுடன் இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு துணிச்சலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் எம்மோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நீர் எம்மோடு உடன் நடக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எத்தகைய சூழலையும் எங்களால் சமாளிக்க முடியும், எதையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை இன்று நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்தகைய துணிச்சலை எங்களுடைய உள்ளங்களிலே விதைத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களுக்கு உரமாக, உறுதி அளிப்பவையாக, நம்பிக்கையை தருபவையாக அமைந்திருக்கின்றன. அன்பான ஆண்டவரே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், இது நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காய் உமக்கு இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அருள் துணை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிப்பதாக. தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியிலே உமக்கு நன்றி செலுத்துகின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், சகோதரர் ஆனந்த் குடும்பத்தினரையும், மாதவன் ஜெசிந்தா லாரன்ஸ் குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உமது அருள் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவதாக. தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஜபிக்கின்ற JK டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை சார்ந்தவர்களையும், அந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்களையும், அங்கு பணி செய்கின்றவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தனது 24வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உமது ஆசிரியரை நாடி நிற்கின்ற ரெஜி ஜென்வி தெரேசாவையும், தனது 28வது பிறந்த நாளிலே உமக்கு மகிழ்ந்து நன்றி செலுத்தி உமது அருளையும் ஆசிரியையும் நாடி நிற்கும் அன்பு மகள் நான்சி ஜோ ஆண்டனியையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நம் மீட்பர் ஜெப குழுவினரையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற நல்ல இறைவனாக இருக்கின்றீர். எனவே அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் அவர்களோடு என்றும் இருப்பதாக. அவர்களை உமது அருளாலும் ஆசிரியராலும் நிரப்பி நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ உமது அருளை அவர்களுக்கு நிறைவாய் பொழிந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ரேச்சல், பி காணிக்கைராஜ், அந்தோனிராஜ், ஏஞ்சலின் மேரி, ST ஜெசிந்தா, ET பவுலோஸ், ஜீவாம், அமலர் ரோஜாம், அந்தோனியம்மாள், ரெஜினா மேரி, மரிய செபாஸ்டின், எலிசபெத் என்பவர்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவை தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே,
பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் உடனிருப்பிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.